பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வாரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டா யாரால ஓட முடியுமோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போக முடியும். அந்த வகையில இப்ப வந்து முத்து இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணும்னாலும் எலிமினேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. முத்துவோட எலிமினேஷனுக்கு அப்புறம் இந்த கேம் ரியான் கையில தான் இருக்கு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா, இப்ப எல்லா பாய்ஸுமே அவுட் ஆயிட்டாங்க. ரியான் மட்டும் தான் இருக்கிறாப்ல. ரியான் தான் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா எலிமினேட் ஆயிட்டு இருக்கிறாப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராணவ், அருண எலிமினேட் பண்ணிட்டாப்ல. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ரியான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவ எலிமினேட் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டமே அப்படியே ரியான் கையில போயிடுச்சு. ஸோ முத்து ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாப்ல ரியானு. ஸோ ரியான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷாலு, அதுக்கப்புறம் தீபக்கு, அதுக்கு அடுத்தது இப்ப மஞ்சரி, இப்படி ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மீதி 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர்ல வந்து யாரு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட், யாரு 4 பாயிண்ட், யாரு 3 பாயிண்ட், யாரு 2 பாயிண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல சரி மாற்றத்த கொண்டு வர போறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா 2வது ப்ரோமோவ வச்சு பார்க்கும்பொழுது, இவங்களுக்காக அதர் கண்டஸ்டன்ட்ஸ் தான் விளையாட போறாங்க அப்படின்னு தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.